ஹலோ! இன்னைக்கு நம்ம ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டு பக்கத்தில் நிறைய நெல்லிக்காய் கிடச்சிச்சு, பெரிய நெல்லிக்காய். ஸோ அந்த நெல்லிக்காயெல்லாம் வச்சு ஊறுகாய் போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஏன்னா நிறைய நெல்லிக்காய் இருந்துச்சு. ஸோ ஊறுகாய் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஊறுகாய் போடலான்னு ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நெல்லிக்காய் எல்லாத்தையுமே ஒரு இட்லி பானையில் வந்து வேக வச்சுட்டோம். ஏன்னா அப்படியே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பானையில் வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸாக கொட்டை எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி வச்சுட்டு ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக வெந்தயமும் கடுகும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடியாகிற அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம். நெல்லிக்காயை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஊறுகாய் தயாரிக்கிறதுக்காக ஒரு சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பொடி, அதுக்கப்புறமா கல்லுப்பு, நான் கல்லுப்பை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க நெல்லிக்காய் எடுத்து இந்த மிக்சரில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறோமோ அந்தளவுக்கு ஊறுகாயும் கெட்டு போகாமல் இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ்க்கு நல்லா எண்ணெயில் ஊற விட்டுட்டோம் அப்படின்னா ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள்.